என் தங்கப்பிள்ளையே, பொன்னான புதன்கிழமையினுடைய இந்த முத்தான வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்து விட்டேன். உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்கின்றேன். உன் தாயானவள் எதற்காக வந்திருக்கிறேன், ஏன் வந்திருக்கிறேன் என்று தெரியாமல் என்னை வாசலோடு திரும்ப நீ அனுப்பிவிடாதே. நான் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக என்னவென்று கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதில் மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும். உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல மாறுதல்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக கிடைத்துவிடும். ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நமக்கு ஒரு சேர கிடைக்கவில்லை என்றாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நம்மால் அடைய முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா? நிச்சயமாக அது போதும். இதுவே உன்னை கரை சேர்த்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையையும் தாண்டி நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெறுவாய் என்பதனை மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்று நாம் வேண்டி நிற்கின்றோமோ அதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி என்ற ஒன்று கட்டாயமாக வேண்டும். இல்லையேல் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும். நாம் என்ன பேசுகிறோம் என்று சொல்லி நமக்கே அறியாத பொழுது சட்டென்று அதனை நிறுத்தி விடுவதுதான் நல்லது. இல்லாது போனால் வார்த்தைகள் தடித்து விழும். தேவையில்லாமல் மற்றவர்கள் மனதினை நாம் காயப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிடும். சுக்கு நூறாக நீ உடைந்து அழுதாலும் அதையெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் நீ உடைய வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உன்னுடைய சோகங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் போட்டு நீ புதைத்து கொண்டு உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் புன்னகையைத்தான் நீ வெளிப்படுத்துகிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலைகளும் தேவையில்லை. நான் இருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமில்லை. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு சென்றாலும் தானாக விட்டு விலகிவிடு. நிச்சயமாக அதனை நீ விட்டு விட்டாயானால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, எல்லாம் சில காலம்தான் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். எதையும் இழுத்து பிடித்து நிறுத்த வைத்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படி நீ பெற நினைத்தால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, 1000 மடங்கு அன்பை உள்ளே வைத்து கொண்டு இங்கே அந்த அன்பை வெளிக்காட்ட தெரியாத பல உறவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் என் குழந்தையே, எல்லா விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுக்கிறது. உனக்கானவை, உன் வாழ்க்கைக்கு தேவையானவை என்று இவை எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. தேவையில்லாத விஷயங்களுக்குள் ஒருபோதும் நீ மூக்கை நுழைத்து விடாதே. நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் உனக்கான நம்பிக்கையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நன்றி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று என் குழந்தை இதுவரையிலும் பார்த்தது கிடையாது. ஆனால் நன்றி கெட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதனை நீ பார்த்து விட்டாயல்லவா? உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை எக்கச்சக்கமாக என் குழந்தை நீ கண்டு விட்டாயல்லவா? நிச்சயமாக இன்று உன் தாயானவள் உன் வீடு தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை தள்ளிவிட்டு விடாதே. சர்வ நிச்சயமாக உனக்கான வேண்டுதல் உன்னை தேடி வருவதை நீ தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கை உன்
எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதனை நீ யோசிக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடந்த பல வேதனையான விஷயங்கள்தான் உனக்கு நினைவுக்கு வருகின்றது. உன்னை சுற்றி நடந்த சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே உன் நினைவிற்கு வருவதில்லை. எப்பொழுது உன்னை சுற்றி நடந்த சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு நினைவிற்கு வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனையையும் எதிர்கொள்கிறாய் என்று அர்த்தம். ஆறுதல் சொல்ல ஆள் இருந்தால் அழுவது கூட ஒரு சுகமான விஷயமாக மாறிவிடும். சாய்ந்து கொள்ள நல்ல நண்பன் இருந்தால் சாவதில் கூட இனிமைதான் கிடைக்கும். என் குழந்தையே, இப்படியாக உனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைத்து விட்டது என்றால் உன்னை அளவும் விடாமல் உன்னை விழவும் விடாமல் அணைத்து கொள்வார்கள். இப்படி ஒரு நட்பு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அந்த நட்பை நீ விட்டு விடாதே. வாழ்க்கை முழுமைக்கும் அது உன்னை தொடர்ந்து வரும். என் குழந்தையே, நிச்சயமாக ஒருவேளை இந்த நட்பை நீ இழந்து விட்டாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் நீ அழ வேண்டிய நிலை வரும் என்பதனை மறக்காதே. நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகமாக வரும். துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாக வரும். ஏமாற்றுபவர்களுக்கு பொய் கூட உண்மை போலத்தான் பேச வரும் அல்லவா? அதனால் இது போன்ற சூழ்ச்சிகளுக்குள்ளும் போலிகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இவர்களுக்கு மத்தியில் நீ சிக்கி தவிக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டு உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. மிகவும் எளிதான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் உணர பழகு. என் குழந்தையே, எப்பொழுதுமே சில சமயங்களில் நம்மோடு பேசுகின்ற உறவுகள் மற்றவர்களோடு பேசும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒரு ஆணை உண்மையாக நேசிக்கும் ஒரு பெண்ணால் அந்த ஆண் மற்ற பெண்களிடம் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோலத்தான் ஒரு ஆணுக்கும் தான் உண்மையாக நேசிக்கின்ற ஒரு பெண் இன்னொரு ஆணிடம் பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பெயர் சந்தேகம் கிடையாது. அவளின் அன்பு அவனின் அன்பு அவர்களுக்கு மட்டுமே வேண்டும் என்பதனால் இதையெல்லாம் சரியாகத்தான் செய்வார்கள். ஆனால் கடைசியில் சிறு சிறு விஷயங்களுக்காக ஒன்றுமில்லாததாக இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு வேறு வாழ்க்கையை தேடிச் சென்று விடுவார்கள். எதையுமே அனுசரித்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் இப்பொழுதிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இல்லை. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து விடுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு தயாராக இருக்கின்றது. அடுத்த விஷயங்கள் அவர்களுக்கு தயாராக இருக்கின்றது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது இவர்களுக்கு சரியாக தெரிகின்றது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சரியாக யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் எப்படியாவது கற்றுக்கொண்டு விட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். இதனை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே தெய்வத்தை வணங்கும் பொழுது நிச்சயமாக உன் மனதில் தோன்றுகின்ற ஒரு விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? நாம் நியாயமாகத்தான் தெய்வத்திடம் ஒவ்வொரு வேண்டுதலையும் வைக்கிறோம். நாம் நியாயமான முறையில்தான் தெய்வத்தின் முன்னால் நிற்கிறோம். நம்மிடம் எந்த தவறும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் வந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயம் நடக்கும் என்பதனை மறந்து விடாதே.
உன் வீட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இன்று உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவினை தருகின்றேன். என் குழந்தையே, மிகவும் எளிதாக ஒருவருக்கு துரோகத்தை செய்துவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் தன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் இது போன்ற பிறவிகளும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் இவர்களைப் போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தெய்வம் நமக்கு கொடுக்கவில்லை என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொண்டிரு. நிச்சயமாக இது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் ஒருபோதும் நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியாது. நீ செய்கின்ற தவறுகளே உன்னை நிச்சயமாக அதிகமாக காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் உனக்கு என்ன தருகிறேன், ஏது தருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க பழகு. உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் நீ விட்டு கொடுத்து விடாதே. இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய மனதிற்குள் நீ தெளிவாக வைத்திருந்தாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. காலம் முழுவதும் அதையே தேடிக்கொண்டு வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்வதில் நீ கவனத்தை குறைத்து கொள்ளாதே என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு என்றும் உன் தாயானவள் நான் இருக்கும் வரை உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த கஷ்டங்கள் அத்தனையும் நீங்க வேண்டும். நான் உன் வீட்டிலிருந்து இதையெல்லாம் நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கண்ணீரை கடந்து வரும் கவனமும் கோபத்தை கடந்து வரும் மௌனமும் அவமானங்களை கடந்து வரும் நிதானமும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீடித்து நின்று உனக்கான மிகப்பெரிய அனுபவத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கவனம் எப்பொழுதுமே ஒரு கண்ணீரை தாண்டி வந்தது என்றால் அந்த கவனம் ஒருபோதும் உனக்கு சிதறி விடாது. அதே நேரத்தில் உச்சகட்ட கோபம் வரும்பொழுதும் கூட அந்த கோபத்தை கடந்து நீ மௌனத்தை எதிர்கொள்வாயானால் நிச்சயமாக அந்த மௌனம் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். அவமானத்தை கடந்து வரும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற நிதானம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நீடித்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று பொறுமையாக போகின்றவர்கள் எல்லோருமே ஒரு காலத்தில் திமிர் பிடித்தவர்களாக இருந்தவர்கள்தான். இவனை போன்ற திமிர் பிடித்தவரை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி மற்றவர்களிடம் பெயரை பெற்றவர்கள்தான் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் பொறுப்பு என்ற ஒன்று வரும் பொழுது நாம் தான் நம் குடும்பத்திற்கு எல்லாம் என்ற எண்ணம் வரும் பொழுது அந்த பொறுப்புணர்ச்சி அவர்களை மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை. அதனால்தான் இப்பொழுது அவர்கள் எதையும் அமைதியாகவும் நிதானமாகவும் கடைபிடிக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பொறுப்பு அவர்களை நிச்சயமாக மாற்றி விடுகிறது என்பதனை மறந்து விடாதே. எல்லோருக்குள்ளும் ஒரு பொறுமை இப்பொழுது இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த பொறுமைக்கு பின்னால் ஏகப்பட்ட மனவலிகளும் வேதனைகளும் அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் அனுபவித்த அத்தனை சோதனைகளும் தான் இன்று அவர்களை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இனிமேல் என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் உனக்கான அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக நல்லபடியாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே.
இனிமேலும் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் தயங்கி நிற்காமல் உனக்கான வெற்றியை பெற நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. இந்த வராகி நான் சொன்னது போல உன் மனதில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து விட்டாலே உன்னுடைய வீட்டிலும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.